தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கான நீட் தேர்வு இன்று பிற்பகல் தொடக்கம். தேர்வு எழுத வரும் மாணவர்களை முழுமையான பரிசோதனைக்கு பிறகே தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கும் அதிகாரிகள். வேலூர் மாவட்டத்தில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவரின் அரைஞான் கயிற்றை அகற்றிய அதிகாரிகள். நீண்ட வரிசையில் காத்திருந்து தேர்வு அறைக்குள் சென்ற மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கிய போலீசார். கொண்டு போறீங்க கண்ணு கிடையாது. பிற்பகல் 1:30 மணி வரை தேர்வு மையத்திற்குள் நீட் தேர்வர்கள் செல்ல அனுமதி. பிற்பகல் 1:30 மணிக்கு மேல் யார் வந்தாலும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தேசிய தேர்வு முகமை எச்சரிக்கை. நீட் தேர்வு மையங்களில் செயற்கை நுண்ணறிவு முறையில் கண்காணிப்பு ஏற்பாடுகள். பயோமெட்ரிக் சரிபார்ப்பு மற்றும் ஜிபிஎஸ் மூலம் கண்காணிக்கப்படும் வினாத்தாள்களை பயன்படுத்த இருப்பதாக அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ஜூன் 2ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்ப பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் தகவல். தமிழகம், புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நாளை வாக்கு எண்ணிக்கை. வாக்கு எண்ணிக்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முழு வீச்சில் செய்து வரும் இந்திய தேர்தல் ஆணையம். சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் லயோலா கல்லூரி, ராணிமேரி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் 4 அடுக்கு பாதுகாப்பு. மத்திய ஆயுத காவல் படையினருடன் சுமார் 22,000 போலீசார் தீவிர பாதுகாப்பு. நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் 234 தொகுதிகளுக்கான தேர்தல் பார்வையாளர்கள் தமிழகம் வருகை. சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வாக்கு எண்ணும் மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு. திருச்சியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் ஜமால் முகமது கல்லூரி மற்றும் ஓயாசிஸ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் பாதுகாப்பு தீவிரம். வாகன தணிக்கை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் போலீசார் குவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு. தேர்தல் முடிவுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் டி.ஆர். பாலு, ஆர்.எஸ். பாரதி, அன்வர் ராஜா உள்ளிட்டோருடன் முக்கிய ஆலோசனை. வாக்கு எண்ணிக்கை நாளில் சட்டம் ஒழுங்கை காக்கும் வகையில் போதிய அளவில் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்த வேண்டும். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கடிதம். வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக சதி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க கோரி தலைமை தேர்தல் அதிகாரி டிஜிபிக்கு திமுக சார்பில் கடிதம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் 2வது முறையாக மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்று ஆர்.எஸ். பாரதி நம்பிக்கை. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணிக்கை எதிரொலி. பொதுமக்களிடையே பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் காவல்துறையினர் கொடி அணிவகுப்பு.
ஷார்ஜாவில் இருந்து சென்னை வந்த ஏர் அரேபியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்து குதித்து தலை தெறிக்க ஓட்டம் பிடித்த மர்ம நபரால் பரபரப்பு. எமர்ஜென்சி கதவு வழியாக குதித்து ஓடியவர் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என தகவல். தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் தொடங்குகிறது கத்திரி வெயில். கத்திரி வெயிலால் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. மேட்டுப்பாளையம் அருகே பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் 1000க்கும் மேற்பட்ட வாழைகள் சேதம். வாழைகள் சாய்ந்ததால் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்ட நிலையில் இழப்பீடு வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பலத்த சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. நிலாச்சோறு வைபவத்திற்காக வைகை ஆற்றில் அமைக்கப்பட்டிருந்த கடைகள் பலத்த சேதம். பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருவதால் 3வது நாளாக தொடரும் போக்குவரத்து நெரிசல். கூடுதலாக போக்குவரத்து காவலர்களை பணியமர்த்துமாறு அரசுக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை. சேலம் ஆத்தூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது ஆம்னி பேருந்து மோதி விபத்து. பேருந்தில் பயணித்த 15க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி. மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்த படகு விபத்தில் உயிரிழந்த திருப்பூரைச் சேர்ந்த இருவரது உடல் விமானம் மூலம் திருச்சிக்கு கொண்டு வரப்பட்டது. உயிரிழந்தவர்களின் உடலுக்கு தமிழக அரசின் சார்பில் திருப்பூர் துணை ஆட்சியர், வருவாய் வட்டாட்சியர் மலர் மாலை வைத்து மரியாதை செலுத்திய நிலையில் சொந்த ஊரான திருப்பூருக்கு அனுப்பி வைப்பு.